ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஜர் நீச்சல் ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம சீரியலில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கொற்றவை மேம் வந்துட்டு அன்பு கரைச்சி கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளுறாங்க. இதுதாங்க நடக்குது. இந்த மாதிரி மட்டும் நடந்தாக்கா நீங்கள் சீரியலுக்கு 100க்கு எத்தனை மார்க் தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம தர்ஷன் இருந்துக்கிட்டு செம்ம கடும் கோபத்தில் இருக்கிறாரு. எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி இங்கே நம்ம அன்பு கரைச்சி இருந்துக்கிட்டு, நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து என்னோட வீட்டுக்காரு, நான் சொல்கிறபடி தான் கேட்கணும், அவளை வந்து பார்கவியை வந்து இந்த வீட்டை விட்டு துரத்துங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற தர்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிபி ப்ரெஷர்லாம் வந்து ஏறுதுங்க. கண்டிப்பாக மவளை உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறாரு. அது ஒரு பக்கம் இருக்கும்போது இங்கே இன்னொருத்தங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பக்கம் நம்ம ஜனனி வந்து சக்தியை தேடி போயிட்டு இருக்காங்க. சக்தியை தேடி போகிற சாக்கில் வந்து அந்த வீடியோவையும் எடுத்துகிட்டு வரலாமா, இல்லை நம்ம சக்தியை காப்பாற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்தில் போயிட்டுருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து குணசேகரன் இப்போ வாழ்வா சாவா அப்படின்ற மாதிரி ஒரு போராட்டத்தை வந்து நம்ம ஜனனிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த வீடியோவை எடுத்து கொடுத்துட்டாக்கா அப்பயும் வந்து நம்ம குணசேகரனை வந்து ஆட்டி படைக்க ஆளே இல்லாத மாதிரி அவசரத்துக்கு போயிடுவார். ஏன்னா அவருக்கு எதிராக இருக்கிற ஒரே ஒரு ஆதாரம் அதுதான். ஆனால் அதே சமயத்தில் சக்தியை காப்பாற்றலாம், சக்தியை காப்பாற்றிட்டு அடுத்து என்னவோ அதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா, கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பிரச்சனை நடந்தே தீருங்க. ஏன்னா சக்தியை காப்பாற்ற போகிற விஷயம் தெரிஞ்சாவே சக்தியை வந்து போட்டு தள்ளிடுவார் நம்ம குணசேகரன். அதை வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க நம்ம ஜனனி கிட்ட. அதனால தான் ஜனனி வந்து ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அவங்க ஓடி வந்து ரோட்டில் வந்து நின்று வரப்போகிற காரெல்லாம் வந்து லிஃப்ட்டு கேட்டு பார்த்தாக்கா, கடைசியில் ஒரு நல்ல மனுஷர் வந்து அவர் வந்து லிஃப்ட்டு கொடுத்தாரு. என்ன உன்னோட அண்ணன் மாதிரி நினச்சிக்கம்மா, நான் வந்துட்டு கண்டிப்பாக போகிற இடத்த கரெக்டாக போய் சேர்ந்துடுறேன். ஆனால் நீ வந்து ரெஸ்ட் எடு, கொஞ்சமாச்சும் தூங்கி, நீ ரொம்ப களைப்பாக இருக்க, பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கிற போது அடுத்து என்ன நடக்குதுன்னாக்கா, நீங்கள் நம்ம இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, தர்ஷன், அவருக்கு வந்து செம்ம கடுப்பாகுதுங்க. ஏன்னாக்கா இங்கே நம்ம பார்கவி ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. பார்கவி சொல்கிறத நம்ம தர்ஷன் புரிஞ்சுக்காமையும், தர்ஷன் சொல்கிறத பார்கவி புரிஞ்சுக்காமையும் ஒரே கஷ்டத்தில் இருக்காங்க. என்ன ஒரு விஷயம் நடந்தாலுமே வந்து மிஸ்மேட்ச் இல்லாமல் இருக்கணுங்க. அது ஏன் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு பிரச்சனை வர்றதுக்கான மெயின் ரீசனே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக தாங்க இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம தர்ஷன் சொல்ல வர்றதை வந்து பார்கவி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, பார்கவி சொல்கிறத வந்து தர்ஷன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு இடையில் வந்து பெரிய போராட்டமே வந்து நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, ஒரு பக்கம் அவங்க சித்தி மரங்கள்லாம் சேர்ந்துட்டு அவங்கள வந்து சமாதானப்படுத்த வந்து முயற்சி செஞ்சிட்ருக்காங்க. இப்போ நடுவில் வந்து இந்த அன்புக்கரசியை கொண்டாந்து விட்டதுக்கான மெயின் ரீசனே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் வந்து இப்படி அடிச்சுக்கிட்டு நிற்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால மட்டும்தாங்க. ஏன்னாக்கா, இப்போ அவங்க 2 பேரும் வந்து சண்டை போட்டுட்டு கிடந்தாக்கா, இப்போ வந்து இவங்க வந்து சந்தில் ஈஸியாக நுழைஞ்சிட முடியும் இல்லைங்களா? அதனால தான் அந்த மாதிரி வந்து ஒரு பிளான் பண்ணி இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேற என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இங்கே நம்ம தர்ஷன் இருந்துக்கிட்டு குணசேகரன் திட்டத்தில் அவர் வீசின வலையில் விழுற மாதிரி பார்கவியை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. ஓஹோ, நீ அப்போ அந்த ஜீவானந்தான் அப்புறம் என் சித்தி சொன்னதுனால தான் என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? அப்போ எல்லாமே இதுக்கு மேலே அவங்க பர்மிஷன் கொடுத்தா தான் நீ வந்து என் கூட சேர்ந்து வாழுவியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் அப்போ பார்கவிக்கு கோபம் வந்துடுது. ஏய், என்ன தர்ஷா நீ பேசுகிற? நான் வந்துட்டு நீ வந்து இந்த மாதிரி இது பண்ணது நியாயம்தான். ஆனால் நான் வந்துட்டு உன்னை வந்து விட்டு விலக தான் நினச்சேன். அதுக்கப்புறம் இவங்க சொன்னது பின்னாடி தான் தெரிஞ்சது நீ எந்த சுச்சுவேஷனில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படி சொன்னதுனால தான் நம்ம தர்ஷனுக்கு வந்து பார்கவி மேலையும், பார்கவிக்கு தர்ஷன் மேலையும் வந்து மறுபடியும் வந்து பாசம் வந்து வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வேற என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, இவங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போது நம்ம இவங்க இருந்துக்கிட்டு, தர்ஷனோட தங்கச்சி இருந்துக்கிட்டு ஒரு ஐடியா வந்து பண்ணுறாங்க. என்ன ஐடியா அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இந்த வீட்டை விட்டு மருமகள் தானே போகக்கூடாது, அப்போ தர்ஷா நீ போகலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து போடுறாங்க. அதுக்கு அவங்க நந்தினி அப்புறம் வந்து எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் ஆமாம், இந்த ஐடியா தான் கரெக்டாக இருக்குது, இது மட்டும்தான் வந்து சாத்தியமாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் சரி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் வந்து பார்த்துட்ருக்காங்கங்க. அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னாக்கா, தர்ஷன் வந்துக்கிட்ட சரி நான் என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டில் போய் இருக்கேன், எனக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே நம்ம தர்ஷன் இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் நம்ம வந்து இந்த வீட்டை விட்டு போயிடணும், இந்த வீட்டை விட்டு போயிட்டாலே நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து பிரச்சனை எல்லாம் வந்து குறைஞ்சிடும், அதுக்கப்புறம் நம்ம என்னவோ ஒன்று பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னாக்கா,
இங்கே வந்துட்டு ஒரே ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு. என்ன பிரச்சனை அது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, தர்ஷன் வந்து எப்படியாச்சும் வீட்டுக்கு விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம இவர் இருக்காது பார்த்தீங்களா, குணசேகரன், டேய் நீ வீட்டை விட்டெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாதமாக பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம தர்ஷன் இருந்துக்கிட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டோம், அப்புறம் குணசேகரன் இருந்துட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். 2 பேருமே வந்து ஒரு போராட்டத்தில் இருக்காங்க. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாரு தர்ஷன். அப்புறம் இங்கே நந்தினி வராங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணதெல்லாம் போதும், இதுக்கு மேலே இந்த மாதிரி பிரச்சனை பண்ண வேணாம்னு சொன்னீங்கன்னா நாங்கள்லாம் மனுஷியாகவே இருக்க மாட்டோம். இப்போவே வந்து ஜனனி சொன்னதுனால மட்டும்தான் நாங்கள் அமைதியாக இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து ஒரு 2 போலீஸ் வராங்க. அவங்க வந்துட்டு நம்ம தர்ஷனை பார்த்து, இந்தாப்பா தம்பி, உனக்கு வந்து அன்புக்கரசன்ற பொண்ணோட கல்யாணம் இருக்குது, நீ ஏதாவது பார்கவியை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு இதுதான் உன்னோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்கியாமே, இதெல்லாம் தப்பு, முதல்ல அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்புன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இங்கே வந்து நந்தினி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க, தர்ஷனோட பொண்டாட்டியாக தானே இந்த வீட்டில் அவள் இருக்கக்கூடாது, அவன் என் சொந்தக்கார புள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேப்போடு போடுறாங்க. அவ்வளோதான். அந்த போலீஸ்காரம்மாவுக்கு வந்து மூக்கில் வந்து வேர்த்துருச்சுங்க. அப்படியே என்னடா அது, நம்ம ஒரு பக்கம் போனாக்கா இவங்க ஒரு பக்கம் நம்மளை பிளான் போட்டு செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரியான கூத்தாயிடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் வந்து யார் சொல்லி வந்தாங்க, எதுக்காக வந்திருக்காங்க, என்ன மோட்டிவ்க்காக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியுது. அது நம்ம குணசேகரன் சொல்லி தான் வந்து வந்திருக்காங்கன்னு தெரியுதுங்க. அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னாக்கா, இப்போ பின்னாடியே வந்து நம்ம கொற்றவை மேம் வந்து வராங்க. கொற்றவை மேம் வந்து எதிர்பாராத ஒரு என்ட்ரியை கொடுக்குறாங்க. எப்படின்னு பார்த்தாக்கா, அந்த போலீஸ் வந்து 2 பேர் போயிருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு அந்த போலீஸ்க்கு வந்து கொற்றவை மேம் ஆல்ரெடி ஒரு டியூட்டி சொல்லியிருக்காங்க. அந்த டியூட்டியெல்லாம் பார்க்காம குணசேகரன் வந்து சொன்னாருன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்காங்க. அதனால தான் வந்து ஒரு பெரிய பிரச்சனை பண்ணுறதுக்காக கொற்றவை மேம் வந்திருக்காங்க. வந்துட்டு நான் சொன்ன வேலையை செய்யாமல் நீங்கள் வந்து இவங்களுக்கு வந்து வக்காலத்து வாங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரோட வேலையை வந்து தாராக கிழிச்சிட்டாங்க. கிழிக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம அன்புக்கரசி இருக்காங்க பார்த்தீங்களா, அன்புக்கரசியை வந்து எப்படியாச்சும் நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியே துரத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அன்புக்கரசி வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க நம்ம கொற்றவை மேம். எப்படி செம்ம ட்விஸ்ட்டுங்க. இங்கே என்னென்ன பிளான் பண்ணி நம்ம குணசேகரன் பண்ணாருன்னா, அதாவது நம்ம பார்கவியை வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே தள்ளலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு போலீஸை வர வச்சாங்க. ஆனால் வந்த போலீஸையும் சேர்த்து அவங்களோட வந்து இலவச இணைப்பாக நம்ம அன்புக்கரசியவும் எல்லாரையும் சேர்த்து கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளிட்டாங்க நம்ம கொற்றவை மேம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொற்றவை மேம் செஞ்ச விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற எதிர்நீச்சல் சீரியல் பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கம் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.